பீகார் மாநில முதலமைச்சர் பதவியை பாஜக ஏற்க உள்ளதாகவும் முதலமைச்சர் பதவியை நிதிஷ்குமார் துறக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் திரு நிதிஷ்குமார் மகனுக்கு துணை முதலமைச்சர் பதவி என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சன்குமார் விவரிக்க கேட்கலாம். நிரஞ்சன்குமார் வணக்கம். முதலமைச்சர் மாற்றத்திற்கான காரணம் என்ன? விவரங்களை பதிவு செய்யலாம். காரணம் என்ன என்பது குறித்த முழுமையான விவரங்கள் தெரிய வரவில்லை. ஆனால் பீகார் மாநிலத்தில் ஏன் இந்திய அரசியலிலேயே பெரிய அளவில் எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் என்பது ஏற்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட வேண்டியதாக இருக்கிறது. பீகார் மாநிலத்தின் முதல்வராக தற்பொழுது இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்கள் அவரது பதவியை துறந்துவிட்டு ராஜ்யசபா வேட்பாளராக நாளைய தினம் அவர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். காலை 11 மணிக்கு நடைபெறும் இந்த வேட்புமனு தாக்கலில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நபீன் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். நிதிஷ்குமாரை பொறுத்தவரை அவருடைய கனவு பிரதமர் என்ற அந்த இடம் அல்லது குடியரசுத் தலைவர் என்ற இடம். ஏற்கனவே பிரதமர் பதவிக்கு பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறார். ஆனால் அடுத்த ஆண்டு குடியரசுத் தலைவர் பதவி என்பது காலியாகக்கூடிய சூழலில் அதற்கு குறிவைத்து நிதிஷ்குமார் காய்களை நகர்த்தி இருக்கிறாரா என்ற விஷயம் வந்திருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி முதல்வர் பீகார் மாநிலத்தில் முதலாக வரப்போவதற்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது. நிதிஷ்குமாரின் மகன் துணை முதல்வர் ஆவார் என்ற தகவல்களும் வெளியாகி கொண்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.